மல்லி. விஜய் மல்லி சொன்னதை கேட்டு கோயிலுக்கு போனதுக்கப்புறமா கோயில் சாமியார் சொன்னதை கேட்டு இங்கே மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மல்லி மேலே நம்ம விஜய் எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அப்படின்னு இப்போது மல்லிக்கு புரிய போகுது. சாமியார் மல்லி உயிருக்கு ஆபத்து இருக்குது, ஆனால் அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இன்னும் 2 நாளைக்கு செப்பல் போடாமல் விரதம் இருந்து திரும்பவும் இந்த கோயிலுக்கு நான் சொல்கிற ஒரு பூஜையை பண்ணிங்க அப்படின்னா மல்லி உயிரை காப்பாற்றலாம். மல்லிக்கு பெரிய கண்டம் இருக்குது, அந்த கண்டத்துலேருந்து முதல்ல நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. ஏன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் கரெக்டான இடத்துல போய் மல்லியை காப்பாற்றினீங்க. அதனால தான் மல்லி தலைக்கு வந்த ஆபத்து உங்கள் கையோடு போச்சு. திரும்பவும் இப்போது மல்லிக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அதுலேருந்து மல்லியை காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறத கேட்டு விஜய் என்ன பண்ண தெரியாமல் குழப்பத்தோடு வந்திருக்காரு. இங்கே மல்லி வந்ததுக்கப்புறமா அண்ணன் பண்ணி கேட்குறாங்க, என்னாச்சு மல்லி, போகும்போது சந்தோஷமாக போனீங்க, வரும்போது விஜய் மூஞ்சி சரியில்லையே, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை பெரியம்மா, இதுமாதிரி கோயிலுக்கு போனோம், சாமியெல்லாம் கும்பிட்டோம், அங்கே ஒரு சாமியார் இந்த மாதிரி சொன்னார், அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் விஜய் ஒரு மாதிரி பதட்டமாக வந்தார். என்னதான் இருந்தாலும் விஜய் போய் எனக்காக செப்பெல்லாம் போடாமல் விரதம் இருப்பாரா, அதுதான் விஜய் என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சிட்டே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம வெண்பா ஓடி மல்லிமா இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொன்னவும் மல்லி எட்டி பார்க்குறாங்க, அண்ணன் பொண்ணையும் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம விஜய் செப்பலும் போடாமல் ஷூவும் போடாமல் ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு. அதை பார்த்து அண்ணன் பொண்ணி, மல்லி பார்த்தியா, விஜய் தம்பிக்கு உன் மேலே உண்மையாகவே அன்பு இருக்குடி, அதனால தான் இந்த சாமியார் சொன்ன மாதிரி அங்கே பாரு விஜய் தம்பி செப்பலும் போடல ஷூவும் போடல. அப்போனா அந்த சாமியார் சொன்னதை கேட்டு விஜய் தம்பி உனக்காக விரதம் இருக்காருடி, அவரை போய் தப்பாக நினைக்கிறிய பிள்ளை, அந்த தம்பி உன் மேலே உண்மையாகவே அளவுக்கு கடந்து அன்பு வச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லவும் மல்லிக்கு சந்தோஷம் தாங்கலை. பரவாயில்ல, விஜய் முதல் முறையாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நமக்காக செப்பல் போடாமல் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சந்தோஷம் படுறாங்க. இந்த விஷயம் எப்படியோ கண்டுபிடிச்ச நம்ம ரஞ்சிதா அப்புறம் ராஜி 2 பேரும் விஜய்க்கு ஷூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. விஜய் வந்த உடனே இங்கே நம்ம ராஜி, என்ன விஜய் ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டாக்கா, சரி விஜய் இந்தா உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கேன் அக்கா, இதை பிரித்து பாரு அப்படின்னு சொல்லவும் விஜய் வாங்கி பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா ஷூ இருக்குது. என்னக்கா ஷூ வாங்கிட்டு இருக்க? என்கிட்ட தான் அவ்வளோ ஷூ அவ்வளோ செருப்பு இருக்கக்கா, எதுக்கா உனக்கு இது வேலை தேவையில்லாத வேலை? என்ன விஜய், அக்கா வாங்கிட்டு வந்து நல்லா இருக்கான்னு பாரு, போட்டு பாரு, அதை விட்டுட்டு ஏன்னா எப்படி பேசிகிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் நீ வெறும் காரோட ஆஃபீஸ் கிளம்பிட்ட பார்த்தியா, உனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது. சரி விடு, நான் வாங்கிட்டு நல்லா தான் போச்சு, நீ அந்த ஷூவை போட்டுக்க விஜய். இல்லைக்கா இப்போதைக்கு இது வேணாம், நீங்கள் வைங்கக்கா நல்லாயிருக்கு, நான் நாளை கழித்து போட்டுக்கிறேன். ஏன் விஜய் இப்போ போட்டால் என்ன பிரச்சனை? இப்போ ஷூ போடாமல் தானே வந்திருக்க, இந்த ஷூ போட்டு ஆஃபீஸுக்கு போ. இல்லைக்கா நான் ஷூ போட மாட்டேன். ஏன் விஜய்? இல்லை, ஒரு கோயிலுக்கு போனப்போ சாமியாரை பார்த்தேன், அவர் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதுக்காக 2 நாளைக்கு செருப்பு ஷூ போடாமல் விரதம் இருக்க சொன்னாருக்கா, அதனால் நான் ஷூ போட மாட்டேன்க்கா. விஜய் என்னடா பேசுகிற? இந்த காலத்தில் போயிட்டு அதுவும் நீ போய் சாமியெல்லாம் நம்புறியா? அப்படி யாருக்கு என்ன பிரச்சனை? இங்கே அப்புறம் விஜய், அக்கா சொல்கிறேன்ல, அப்போ அக்கா வார்த்தைக்கு மரியாதை இல்லையா? அக்கா சொல்கிறேன், இந்த ஷூவை நீ போட்டுட்டு போ. இல்லைக்கா நான் உன் மேலே மரியாதை வச்சுருக்கேன், அந்த மரியாதை கடைசி வரைக்கும் குறையாது, ஆனால் அதுக்காக இந்த நம்பிக்கையை என்னால் கெடுக்க முடியாதுக்கா, என்னால் ஷூ போட முடியாது அப்படின்னு இங்கே விஜய் பேசுகிறாரு. உடனே ராஜி, இங்கே பாரு விஜய், இந்த வீட்டில் அப்படி யாருக்கு என்ன கண்டோம், எதுக்காக நீ ஷூ போடாமல் இருக்க, எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் யோசிச்சுட்டு, இல்லைக்கா இது மாதிரி சாமியார் மல்லி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார், மல்லியோட புருஷனா நான் 2 நாளைக்கு செருப்பு ஷூ போடாமல் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருக்கா, அதனால தான். என்ன விஜய் பேசுகிற? ஏண்டா அவ உயிருக்கு ஆபத்துனா அதுக்காக நீ விரதம் இருக்கணுமா? விஜய் நீ பண்ணுறதுலாம் சரியில்லை விஜய், என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ இப்போ ஷூ போட்டு தான் ஆகணும். அக்கா நான் தான் சொல்கிறேன்ல, இவ்வளோ தான் நான் சொல்கிறேன், என் பேச்சு கேட்காம ஏக்கா திரும்ப சண்டை போடுறீங்க, எனக்காக 2 நாளைக்கு விட்டுருங்கக்கா, அதுக்காக நான் உங்கள் பேச்சை கேட்காம இல்லை, ஆனால் இந்த விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி என்னால் என் முடிவை மாற்ற முடியாதுக்கா, என் முடிவு இதுதான்க்கா அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் கடை ராஜி சொல்கிறாங்க, விஜய் உன்னை அவள் அப்படி ஏமாற்றி வச்சிருக்காடா, உன்னை முட்டலாக்கியிருக்காடா விஜய், நீ அதை கூட புரிஞ்சிக்காம நீ இப்படி அப்பாவே இருக்கே விஜய், ஏன் விஜய் இப்படி இருக்க அப்படின்னு சொன்னவொடனே இங்கே விஜய் ஒன்று, என்னக்கா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம் விஜய், அந்த சாமியார்னு சொன்னியே, அந்த சாமியார் இந்த சாமியாரான்னு பாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த சாமியாரை ராஜி இழுத்துட்டு வராங்க. வந்த உடனே அவரை பார்த்த உடனே இங்கே நம்ம விஜய் ஷாக்காக வராங்க. அக்கா இந்த சாமியார் தான்க்கா, இவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ விஜய், இவன் உண்மையான சாமியார் இல்லைடா, இவன் ஒரு போலி சாமியார். என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் விஜய், இந்த போலி சாமியார் உன்னை ஏமாற்றணும், உன்னை முட்டாளாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த போலி சாமியாரை யார் ரெடி பண்ணது தெரியுமா? என்னக்கா சொல்கிறீங்க?
யார் ரெடி பண்ணது? இந்த போலீஸ் சாமியாரை ரெடி பண்ணது நம்ம மல்லி தான் விஜய் அப்படின்னு சொன்ன உடனே மல்லி சமாளிச்சு வராங்க. விஜய் உடனே என்னக்கா நீங்களும் புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க? ஐயோ விஜய், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீ சொன்ன மாதிரி நான் இந்த விஷயம் கேள்விப்பட்டவொடனே அந்த பக்கம் போனேன். அப்போ தான் இந்த மல்லி அந்த சாமியார்கிட்ட பேசுனதை நான் கேட்டேன். கேட்டதுக்கப்புறமா சாமியாரை கூப்பிட்டு என்னன்னு விசாரித்து தான் தெரிஞ்சது இவன் ஒரு நாடகம் நடிக்கிறவன். இவனுக்கு வேலையே இந்த மாதிரி நாடகத்தில் நடிக்கிறது தான். அதுலேயும் இவன் அதிகமாக சாமியார் வேஷம் தான் போடுவானா. இவன் மூஞ்சை எடுத்து கூகுளில் போட்டுப்பார், இவன் யாருன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் உனக்கே கிடைக்கும். இவன் ஒரு நாடக நடிகன் விஜய். இவன் நம்மளை வேணும்னு ஏமாற்றிக்கிருக்கான். அதுவும் குறிப்பாக மல்லியை உன் கூட சேர்த்து வைக்கணும், மல்லிக்கு உனக்கு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை மூலியமாக அந்த சொத்தெல்லாம் அடையணும் அப்படின்னு மல்லி ஆசைப்பட்டிருக்கா. அதுக்காக தான் மல்லி என்ன பண்ணியிருக்கா, இவன்கிட்ட பணத்தை கொடுத்து இவனை அந்த கோயிலில் உட்கார வச்சு ஒன்று நல்லாவே ஏமாத்திருக்காங்க விஜய். நீ அப்படியே எல்லாத்தையும் நம்பி முழுசாக ஏமாந்து போய் நிற்கிற, உன்னை முட்டலாக்கிட்டா விஜய் அவ அப்படின்னு சொன்னவனே விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. மல்லி ஐயோ விஜய், சத்தியமானு தெரியாது விஜய், இவரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நானே அன்றைக்கி தான் கோயிலில் பார்த்தேன், நான் அவர்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. சாமி உண்மையை சொல்லுங்கள் சாமி, நான் உங்கள்கிட்ட சொன்னானா அப்படி? ஏன் சாமி இப்படி என் மேலே தலைவெல்லாம் பழி போடுறீங்க? உண்மையை சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்ல அந்த சாமியாரும் ஆமாம்மா நீங்கள் தான்மா போய் சொல்கிறீங்க, நீ தான் என்கிட்ட பணத்தை கொடுத்தீங்க, பணத்தை கொடுத்து நடிக்க சொன்னீங்க. இல்லைனா உங்களை பற்றியும் இவரை பற்றியும் எனக்கு எப்படிமா தெரியும்? நானே ஒரு போலீஸ் சாமியார், நான் நாடகத்தில் நடிக்கிறவன், எல்லாம் தெரிஞ்சுதாம்மா நீங்கள் தான் பண்ண சொன்னீங்க, இப்போ என்னம்மா மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சாமியார் சொல்லவும் இங்கே மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. மல்லி எனக்கு சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் வேணும்னு யாரும் திட்டம் போட்டு பண்ணுறாங்க, எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் பொண்ணியும் அம்மா தம்பி மல்லி அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது தம்பி, இதில் ஏதோ சதி நடந்துக்கு தம்பி, நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக எல்லாத்தையும் தீர விசாரிங்க தம்பி, அப்படி விசாரிச்சா தான் தம்பி தெரியும் என்ன உண்மைன்று அப்படின்னு அண்ணன் பொண்ணி சொல்கிறாங்க. இங்கே ரஞ்சிதா ராஜு ரெண்டு பேரும் மல்லியை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்க விஜய் பயங்கர கோவப்படுறாரு. அடச்சே, உன்னை போய் நான் நல்லவன் நினச்சேன் பாரு, நீ என்னை கோயிலுக்கு கூப்பிடும்போது நான் நினச்சேன் இதில் ஏதோ சதித்திட்டம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது தெரியாமல் நீ கூப்பிட்ட உடனே நாய் மாதிரி வாட்டிட்டு உன் பின்னாடியே கோயிலுக்கு வந்தேன். ஆனால் கோயிலுக்கு வந்த என்னையை நீனு நல்லா பயன்படுத்திக்கிட்டால, கடைசியில் உனக்கு தேவையான வேலையை என்னை வச்சு வாங்கிக்கிட்டால. நீ இந்த குடும்பத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும், நீ இந்த குடும்பத்தோட சொத்தை அடையணும் அப்படின்றதுக்காக இப்படி போலியாக ஒரு சாமியார் செட் பண்ணி அவர் மூலயமா என்னை அடைய பார்த்துருக்கே, நீ எவ்வளோ கேவலமாக இருந்திருக்க, உன் எண்ணெய் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கும். சே, உன்னை போய் நான் என் மனைவியை ஏற்றுக்கிட்டேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அவசரப்பட்டு விஜய் வார்த்தையை விட்டுறாரு. இங்கே ராஜுக்கு சந்தோஷமாக இருக்குது, ரஞ்சிதாவும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா இது போதுண்டா, விஜய் மல்லி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கான். இப்போ மட்டும் லைட்டாக கிளப்பி விட்டானா கண்டிப்பாக விஜய் கோவப்பட்டு மல்லியை வீட்டோடு துரத்திடுவான். அதுதான் நமக்கு தேவை. இந்த மல்லியை விஜய் சேர்த்துக்கிட்டான்னு இந்த மல்லி என்ன ஆட்டம் போட்டா வச்சம் பார்த்தியா, ஒரே அடிதான் இவளுக்கு ஆப்பு அப்படின்னு இங்கே ராஜி சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, என் மூஞ்சிலே முடிக்காத, உன்னை பார்த்து எனக்கு அருவிருப்பாக இருக்குது அப்படின்னு இங்கே விஜய் சொல்லவும் ராஜு உடனே விஜய் நான் தான் சொல்கிறேன்னு விஜய், இவ நம்ம சொத்தை அடையணும் அதுக்காக என்னென்னமோ திட்டம் போட்டு பார்க்குறா, ஆனால் நீ தான் எல்லா திட்டத்துலையும் ஏமாந்துகிட்டே இருக்க. திரும்பவும் சொல்கிற விஜய், இந்த அக்கா சொல்கிறது கேளு, இவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம் விஜய், இவன் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் உன்னை ஏமாத்துறதுக்கு ஏதாவது புதுசாக பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதில் ஏமாற போகிறது நீ தான், நீ மட்டும் இல்லை நம்ம வெண்மாவும் ஏமாந்துட்டுருக்கா விஜய். திரும்ப சொல்கிறேன், இவன் இந்த வீட்டில் வேணாம் விஜய், இவன் நமக்கு வேணாம், இவனை இப்போயே வீட்டோட வெளியே அனுப்பு விஜய் அப்படின்னு இங்கே ராஜி ஏற்றி விட்றாங்க. விஜயும் இதை பற்றியும் புரிஞ்சுக்காம மல்லி உன்னை பார்த்துன்னு எனக்கு பிடிக்கல மல்லி, நீ பண்ணுற ஒன்று எனக்கு பயங்கரமாக கடுப்பேற்றுது, இன்னொரு வாட்டி நீங்கள் இருக்க வேணாம், நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு, உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது, வர வெறிக்கு நான் உன்னை எதனா பண்ணிவிடுவேன்னு பயமாக இருக்குது, என் மூஞ்சிலே முடிக்காத, ஒழுங்கு மரியாதையாக வீட்டு வெளியே போயிடு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. வெண்பா அழுகாதீங்க மல்லிமா, அப்பா புரிஞ்சுக்காமல் பேசிட்டு போகிறாரு, நீங்கள் அழுகாதீங்க மல்லிமா, எனக்கு தெரியும் உங்களை பற்றி அப்படின்னு வெண்பா சமாதானப்படுத்துகிறாங்க. ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் மல்லியை பார்த்து என்ன மல்லி என்ன நேற்று ரொம்ப ஓவராக இருந்துச்சு ஆட்டம், இன்றைக்கி அப்படியே தலைகளாக மாறிடுச்சா, இதுதான் என் தம்பிங்கிறது, என் தம்பி எப்போதுமே என் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சுருக்கான், பெரிய மரியாதை வச்சுருக்கான், அப்படி இருக்கும்போது என் தம்பி நான் சொல்கிறது தான் கேட்பான், நீ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்க மாட்டான், ஒழுங்கு மரியாதையாக நீ உன் பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லை நான் அவர்கிட்ட பேசி புரிய வைப்பேன் அப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நாளைக்குள்ளே அவனாவே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான், பார்த்துக்கோ, எது வசதின்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க, பாவம் மல்லின்னு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க மல்லியை பார்த்து ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க.